நாம இவ்வுலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா நமக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. நாம இங்க தான் வாழ்றோம். தாமரை இலையை பத்தி நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தாமரை இலை தண்ணீருக்குள்ள தான் இருக்கும். ஆனா தாமரை இலை தண்ணீருக்குள்ள தான் இருக்கும். தண்ணிக்கும் தாமரைக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ரொம்ப அதுக்கு ரெண்டு, அது இல்லாம இது இல்லை, இது இல்லாம அது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ஒரு துளி கூட அந்த தாமரை இலை மீது என்ன செய்யாது, ஒட்டாது. ஏன்? அந்த தண்ணி தான் உலகம். அந்த தண்ணிக்குள்ள இருந்துதான் வளருது, வேறு வருது, எல்லா வேலையும் செய்யுது. ஆனா தண்ணி ஒண்ணு கூட தா மேல ஒட்டாம பாத்துக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. தா மேல ஒரு துளி தண்ணி கூட விடாம ஒட்டாம பாத்துக்கிறதுக்கு அந்த இலைக்கு அவ்வளவு ஒரு காரியம் இருக்கு. அந்த இலை எனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் இந்த உலகமாகிய தண்ணீருக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறதுனாலே இந்த உலக கரைகள் என் மீது படியாத வண்ணம் நான் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். காரணம், எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது.